ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்தது. அதுவும் வேலூர் மக்கள்னாலே அன்பை அளவு சாப்பாடு மாதிரி பார்சல் கட்டி கொடுக்கறது அச்சிக்கவே முடியாது. லவ் யூ லவ் யூ லவ் யூ. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் வணக்கம் வேலூர் மக்களே, வணக்கம். ஏன்னா வேலூருக்கும் இவருக்கும் ஒரு பந்தம் இருந்துச்சு. என்ன பந்தம்? அடிக்கடி இவரை பார்க்க நான் வேலூர் வருவேன், வீட்டுக்கு இல்லை ஜெயிலுக்கு. சொந்தக்காரங்க இருக்கீங்க. ஆமா. ஓகே, ஆக்சுவலா வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஈவெண்ட் தான் நம்மளுடைய வாசனைக்கர் ஈவெண்ட். வந்து மாசம் வந்து வேலூர்ல வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. ஆமா, உண்மையிலே இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தெருக்கு தெரு டீ கடை இருக்க மாதிரி நம்ம வாசனைக்காரும் எல்லா தெருவுக்கும் இருக்கும். ஸோ ஏன்னா சார் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் எல்லாமே ரெனோவேஷன் பண்ணி பண்ண போறோம்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இவ்வளவு நேரம் ஆங்கரிங் பண்ணாங்க பாப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறி கொடுக்கலாம். ஏன்னா பேசுற பேச்சு எல்லாமே இரும்பு சீக்கு மேல மழை பெய்யற மாதிரி பட 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 அடிக்கிறாங்க. வாழ்த்துக்கள்மா, ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. எப்பயுமே வந்து சில ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு பக்கத்துல திருவிழா நடக்கும். ஆனா இங்க ஒரு கிரவுண்டுக்கு நடுவில் திருவிழா நடக்குதுன்னா அது இங்க வேலூர்ல தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு மக்கள் வந்து அவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் ஜாலியா இருக்கீங்களா? சூப்பர். ஓகே, ஆக்சுவலா நீங்க இவர் வர ஐடியாவே இல்ல, நான் மட்டும் தான் ஒரு ஐடியால இருந்தேன். சொல்லிட்டவா? நம்ம மக்கள் நான் சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து நேற்று வேலண்டைன்ஸ் எத்தனை பேர் என்ஜாய் பண்ணீங்க? வேலண்டைன்ஸ் டே இல்லையா? நம்பாதா நீங்க? சூப்பர். ஆக்சுவலா இவர் வந்து 11 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தாரு. 11 வருஷமா? ஆமா. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தாலி கட்ட போற நேரத்துல முந்தான இந்த பொண்ணு வீட்டுல 3 பேர் பிரச்சனை பண்ணி அந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டாங்க. ரொம்ப டிப்ரெஷன் இருந்தாரு. நீங்க வாங்க வேலூர் மக்களை பாருங்க ஹாப்பி ஆகின்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தேன் அவரை. அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின அவன் தான் கை தட்டுறீங்க. நம்பாதா? சூப்பர். என்ன பிராண்ட் எனக்கு தெரியும். அந்த கல்யாணத்தை நிப்பாட்டின 3 பேர் ஒரு யாரும் அந்த பொண்ணோட புருஷன் குழந்தைங்க. அந்த ஒரு நல்ல மனிதர் அவரு. பட் அவரு தான் அப்படி, எனக்கு அப்படி இல்ல. நீ சொல்லிடலாமா? சொல்லுப்பா சொல்லுப்பா. அடுத்த மாசம் எனக்கு லவ் மேரேஜ். ஸோ நான் நீங்க சொல்றதுல ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன். தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு சூப்பர் வாழ்த்துக்கள் தம்பி. ஆனா வந்து பாதி பேர் தான் புரிஞ்சுது, பாதி பேர் புரியல. புரியுற மாதிரி சொல்லுங்க. லவ் மேரேஜ்னா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் அந்த பொண்ணை லவ் பண்ண, அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தன் கூட மேரேஜ். கடைசி வரைக்கும் நம்ம எல்லாமே சிங்கிள் தான். கமிட் ஆனவங்களுக்கு அது வேலண்டைன் டே, நம்ம எல்லாருக்கும் அது ஒரு குவாரண்டைன் டே. தனிமையா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், ஹாப்பியா இருப்போம், ஜாலியா இருப்போம். யார் நம்பி இல்ல எனக்கே உங்ககிட்ட புருஷன் இல்ல. ஆனா உண்மையிலே பார்க்கும்போது எனக்கே உங்களுக்கு 6 ஜென்மத்துல பொண்டாட்டியா பிறகு ஆசையா இருக்கு. அவ்வளவு அன்பா இருக்கீங்க. ஐ லவ் யூ. சூப்பர். ஓகே சூப்பர். எல்லாம் ஜாலியா இருக்காங்க, எல்லாம் என்ஜாய் பண்றாங்க இல்லையா? நம்ம என்ன பண்ணா இங்க நம்ம பிடிச்ச எல்லாருமே வந்திருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு பிடித்த வேலையை கூட்டு வரலாம். ஓகே, கேட்கலாமா? வாசனைக்காரோட லான்ச்சுக்கு அவங்களுக்கு பிடித்த எல்லா நடிகர்களும் வராங்க. கூப்பிட்டு வரலாம். ஓகே, நீ கூப்பிடுங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி எங்க போல கேட்கக்கூடிய கேள்விதான் கேட்கலாம். எத்தனை பேர் தளபதி விஜய் சார் ஃபேன் இருக்கீங்க? எத்தனை பேர் அஜித் சார் ஃபேன்ஸ் இருக்கீங்க? எல்லாருமே இருக்காங்க. சூப்பர்மா சூப்பர்மா. எல்லாரும் கூட போறோம். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? தலையை கூப்பிடலாமா தளபதியை கூப்பிடலாமா? தலையா தளபதியா? சரி ஓகே. அந்த கூட்டத்தை ஒரு அக்கா காணா போன மாமனாரை கூப்பிடலாம். சரி ஓகே, நான் வந்து தளபதி கூட்டுறேன். நான் போயிட்டு தலையை கூட்டுறேன். ஓகே, யார் ரொம்ப கிளாப்ஸ் சவுண்ட் அதிகமா? தாய்மார்களுக்கும் என் உயிரிலும் மேலானைக்கு வந்திருக்கிற வேலூர் நண்பா நன்றி. எல்லாருக்கும் வணக்கங்கடா வணக்கங்கடா வணக்கங்கடா. கண்ணாம்பூச்சி பொடியாறு தம்பி மல்வாகனம் வெளிகட்ட இழுத்து மூன்றா ஒரு குட்டி ஃபேன் வந்திருக்காரு. எனக்கும் ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சுதான் பழக்கமே தவிர யாரையும் கெடுத்து பழக்கம் கிடையாது நண்பா. பொண்டாட்டிக்கு நினைச்சலாம். பொண்ணு பேர் ஸ்வேதா. ஸ்வேதாவை பார்த்தா வாசனைக்காரன் இந்த மாசம் ஃபுல்லா ஃப்ரீயா ஐ டெஸ்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லுங்க, யூஸ் பண்ணிப்பாங்க. நான் ஒண்ணே கூட சொல்லிக்கிறேன் நண்பா. சொல்லுங்க. இது யாரு சொன்னதுன்னு தெரியல. லைஃப்ல நான் ஃபாலோ பண்றது கட்டின பொண்டாட்டி கம்முன்னு மச்சினிச்சு கும்முன்னு இருந்தா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும் நண்பா. என்ன சொல்றீங்களா? நானும் சொல்றேன். எல்லாத்தையும் சொல்லிட்டேன். பொதுவா இந்த நிகழ்ச்சிக்கு வர மாட்டேன். ஆனா இந்த நிகழ்ச்சி எதுக்காக எனக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் கேள்விப்பட்டேன். அந்த ஒரே காரணம் தான். கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுமா நண்பா? நம்ம யாரை திட்டி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறோமோ அந்த ஸ்டேட்டஸ் அவனே முதல்ல பாப்பான் பாருங்க. அதுதான் மிகப்பெரிய சந்தோஷம். யாரு நண்பா உண்மையான ஃப்ரெண்டு? அதை பத்தி தெரியாது. ஆனா தளபதி கிடைக்குமே தாளாதான் உண்மையான ஃப்ரெண்டு. கண்டிப்பா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். யார் உண்மையான ஃப்ரெண்டு தெரியுமா? யாரு? நீங்க ஒரு சேடான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது மச்சான் என்னாச்சு கேட்கறான் பாருங்க, அவன் நார்மல் ஃப்ரெண்டு. அதே சேடான ஸ்டேட்டஸ் வைக்கும் போது மச்சான் சென்ட் மீன் அனுப்புறான் பாருங்க, அவன் தான் உண்மையான ஃப்ரெண்டு. அந்த உண்மையான ஃப்ரெண்டை நீங்க தேர்ந்தெடுங்க. சந்தோஷமா இருங்க.
தேங்க்யூ ஸோ மச் நண்பா பாய் நண்பா நன்றி நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய் ஓகே ஓகே